சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதின விஷயம் இங்க ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து, இங்க ராஜாங்கம் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள ராஜாங்கம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான், அங்க இருந்து கருப்பு ஓடி வராரு. கருப்பு ஓடி வந்த பிறகு இங்க ராஜாங்கத்த சொல்லிட்டு இருக்காரு. மாமா இந்த மாரி உங்கள தேடி டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்து ராஜாங்கம் சொல்லும்போது, உடனே இங்க பக்கத்துல உட்கார்ந்த அப்பத்தா வந்துட்டு, "என்னாச்சு ராசாங்கம்? எதுக்கு இவங்கலாம் வந்திருக்காங்க?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கத்த கேட்கும்போது, அப்பதான் ராஜாங்கம் வந்துட்டு, "தெர்ல ஆத்தா, ஏதாவது பேட்டி எடுக்க வந்திருப்பாங்க. நான் போய் என்ன ஏது பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து ராஜாங்கம் வீட்டுக்குள்ளருந்து வெளிய வராரு. கூடவே வந்துட்டு எங்க அப்பத்தா, அது மட்டும் இல்லாம சேது, தமிழ் எல்லாருமே கூட வெளிய வந்துட்டு இருக்காங்க. வெளிய வரும்போது தான் அங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம் வந்துட்டு, "சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி எங்க ராஜாங்கம் சிரிச்சுட்டே கேட்க, உடனே அங்க இருந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு எங்க ராஜாங்கத்திட்ட, "ஐயா இந்த வீட்ல தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "எது கேட்கிறீங்க? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க 12ஆம் வகுப்பு மறுவகுப்பு தேர்வுல 600 600 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்க மாநிலத்திலே முதலிடம் எடுத்திருக்காங்க. அவங்கள பத்தி தான் வந்துட்டு பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க யாரு? அவங்க எங்க இருக்காங்க? அப்படிங்கிற மாரிலாம் இங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்க, உடனே இத கேட்ட உடனே இங்க பின்னாடி இருந்த தமிழ்ச்செல்விக்கு, சேதுக்கு, அப்பத்தாக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. இங்க அப்பத்தா வந்துட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி பயத்துல பார்த்துட்டு இருக்க. இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் எங்க ராஜாங்கம் வந்துட்டு, "என் மருமக தான் அவங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு, "சார் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க மாநிலத்தில முதலிடம் பெற்றிருக்காங்க. அவங்கள பேட்டி எடுக்கணும். அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க டிவி ரிப்போர்ட்டர் சொல்ல, இத கேட்ட உடனே எங்க ராஜாங்கத்துக்கு கோவத்துல இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து முறைச்சிட்டு இருக்க, இங்க பக்கத்துல இருந்த சேதுக்கு வந்துட்டு, இந்த விஷயம் வந்துட்டு அப்பாவுக்கு தெரியும்னு நினைச்சுப்பேன். இப்ப அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரும் பொழுது, இந்த விஷயம் வேற அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அப்பா வேற என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற மாரி இங்க மனசுலயே வந்துட்டு சேது பயத்துல நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருந்து அப்பதான் வந்துட்டு, "சேது நல்லா மாட்டிக்கிட்டோம் சேது. எந்த விஷயம் வந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நெனச்சோமோ, இப்ப அந்த விஷயம் வந்துட்டு தெரிய வரப்போது. உங்க அப்பா என்ன பண்ண போறானோ?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு சேது பார்த்து சொல்லிட்டு இருக்க. உடனே எங்க சேதுக்கு ஒண்ணுமே புரியாம தமிழ்ச்செல்விய பார்க்குறாரு. உடனே தமிழ்ச்செல்வி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது, அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி ராஜாங்க கிட்ட வராங்க. ராஜாங்க கிட்ட வந்துட்டு, "நான் தான் தமிழ்ச்செல்வி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உடனே அங்க இருந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "நீங்க 12ஆம் வகுப்பு தேர்வுல மாநிலத்தில முதலிடம் பெற்றிருக்கீங்க. 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஆதரவா வந்துட்டு யார் இருந்தது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்கும்போது, உடனே இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்பத்தாவையும் சேதுவ பார்க்குறாங்க. உடனே இங்க சேதுவுக்கும் அப்பத்தாக்கும் ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்க, இங்க தமிழ்ச்செல்விக்கு அடுத்து பயத்துல என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி தயங்கி நின்னுறாங்க. அப்பதான் இங்க பின்னாடி இருந்த சாவித்திரி ஈஸ்வரி வந்துட்டு, "இவ எப்ப வந்துட்டு பரீட்சை எழுத போனா? இவ வேற மாநிலத்த முதலிடம் வாங்கியிருக்கான்" அப்படிங்கிற மாரிலாம் நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்றாங்களே! இதெல்லாம் எப்ப நடந்தது? அப்படிங்கிற மாரிலாம் இங்க குழப்பத்திலே வந்துட்டு ஈஸ்வரி, சாவித்திரி நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி கிட்ட சாவித்திரி வந்துட்டு, "தெர்ல மதினி, இவ எப்ப வந்து பரீட்சை எழுத போனா? ஒண்ணுமே புரியலையே! ஒரே குழப்பமா இருக்கே!" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்க வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு கேட்கறாங்கல்ல, "சொல்லு, உனக்கு யார் ஆதரவா இருந்தது? யார் உன்ன பரீட்சைக்கு வந்து படிக்க சொன்னது? யார் உன்ன பரீட்சைக்கெல்லாம் கூட்டிட்டு போனது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க வந்துட்டு கோவத்திலே தமிழ்ச்செல்விட்ட அங்க கேட்க, என் தமிழ்ச்செல்வி அப்பதான் வந்துட்டு, அது வந்துட்டு அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயக்கத்திலே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க தான் நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்துட்டு, "சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யார் ஆதரவா இருந்தது? யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு மார்க் எடுக்க கூட இருந்து உதவி பண்ணது? அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்து என்ன படிக்க போறீங்க? என்ன படிக்க விரும்புறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தமிழ்ச்செல்விய கேட்டுட்டு இருக்க, இங்க தமிழ்ச்செல்விக்கு அடுத்து என்ன பேசுறாம ஒரு மாரி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம உண்மைய சொல்லலாமா? வேணாமா? சொன்னோம் அப்படின்னா, மாமாவும் அப்பதான் வந்துட்டு நல்லா மாட்டிப்பாங்களே! அவங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, மாமா வேற கோவத்துல என்ன பண்ணுவாருன்னே தெரியாதே! அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி பயத்திலே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி டிவி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லலாமா? வேணாமா? சொல்லி தயங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி தயங்கி போய் நிக்க, அப்பதான் இங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. "சொல்லுங்கம்மா, எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்களே!" அப்படி கேட்கும்போது தான், இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு பரீட்சைக்கு எனக்கு உதவியா இருந்தது வந்துட்டு என் மாமாவும், எங்க அம்மாச்சியும் தான் அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தாவையும், சேதுவையும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரிப்போர்ட் இத சொன்ன உடனே, இத கேட்ட உடனே எங்க ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துருது. உடனே எங்க கோவத்துல எங்க ராஜாங்கம் திரும்பி அப்பத்தாவையும், சேதுவ பார்க்குறாங்க. இத சேது அப்பத்தா பார்க்கும்போது இங்க பயத்துல சேது ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க பயத்திலே வந்துட்டு, "இவ வேற உண்மைய வேற சொல்லிட்டாளே! நானும் அப்பத்தாவும் தான் வந்து கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு, இப்ப அப்பா வேற என்ன பண்ண போறாரோ?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயக்கத்திலே வந்துட்டு இங்க சேது நின்னுட்டுருக்கு. அந்த பக்கம் ஈஸ்வரிக்கும், சாவித்திரிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு ஈஸ்வரிட்ட, "பாத்தீங்களா நந்தினி, எங்க அம்மாவும் சேதுவும் வந்துட்டு என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவள வந்துட்டு பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த பரீட்சை எழுத கூட்டிட்டு போந்து, இப்ப தெரிய வந்தது பாத்தீங்களா உண்மை. இவங்க 3 பேரு வந்துட்டு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணும்போது நெனச்சேன் மதினி, இந்த மாரி ஏதாவது மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப மாட்டிட்டாங்க பாருங்க. எங்க அண்ணன் கிட்ட வந்துட்டு நல்லா வாங்கி கட்டிக்க போறாங்க எங்க அம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சாவித்திரிட்ட, "இல்லங்க, இத இப்படியே விடக்கூடாது. இத வச்சு என் தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டு வெளிய தொரத்தி விட்டுறணும். சேதுவையும் வந்துட்டு தமிழ்ச்செல்வி சேர விடக்கூடாது. இந்த ஒரு காரணம் போதும்.
ராஜாங்க மாமாகிட்ட சொல்லிட்டு, "இத எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கோவத்துல பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இத கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்க வந்துட்டு, "எங்க அப்பத்தாவும் சேது தான் வந்துட்டு இந்த வேலை பண்ணியிருக்காங்க" அப்படிங்கிற மாரி கோவத்திலேயே வந்து நின்னுட்டுருக்க. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தமிழ்ச்செல்விய கேட்டுட்டு இருக்காங்க. "சொல்லுங்கம்மா, நீங்க அடுத்து வந்துட்டு என்ன படிக்க விரும்புறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. அதுக்கு தான் வந்துட்டு நான் பரீட்சை எழுதினேன்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, அங்க இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தமிழ்செல்விட்ட பேட்டி எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாருமே வந்துர்றாங்க. வீட்டுக்குள்ள வரவும், இங்க ராஜாங்க வந்துட்டு கோவத்துல வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க அப்பதான் சேது நின்னுட்டு இருக்காங்க. சேதுகிட்ட அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. "சேது, உங்க அப்பா ராசாங்கத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுடா. இப்ப நம்ம தான் வந்துட்டு தமிழ்செல்வி பரீட்சை கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு, இப்போ உங்க அப்பா என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே அவ்ளோ கோவமா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போறானோ தெரியல சேது" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு மாரி பதட்டத்திலே வந்துட்டு செய்திய சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க ராஜா வந்துட்டு அப்பத்தா பார்த்து கேட்குறாரு, "அத்தா, அந்த புள்ள தமிழ்ச்செல்வி சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்க 2 பேரும் தான் வந்துட்டு அவள பரிசு எழுத கூட்டிட்டு போனீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க ராஜாங்கம் அப்பத்தாட்ட கேட்கும்போது, இங்க அடுத்து அப்பத்தாக்கு என்ன பேச தெரியாம ஒரு மாரி தயக்கத்துல நிக்கிறாங்க. இங்க அப்பத்தா எதுவுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறத பார்த்தோனே, இங்க ராஜாங்கம் அப்பத்தாவ பார்த்துட்டு, "சொல்லு அத்தா, அந்த புள்ள சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்க வந்துட்டு அந்த புள்ளைய பரிட்சை எழுத கூட்டிட்டு போனீங்களா? ஏன் ஐயா சேது, நீயும் வந்துட்டு அந்த புள்ள கூட போனியா ஐயா? பரிட்சை எழுத கூட்டிட்டு போனியா அந்த புள்ளைய?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, இங்க அப்பத்தாங்க சேதுக்கும் என்ன பேச தெரியாம ஒரு மாரி தயக்கத்துல நிக்க, அப்பதான் இங்க ராஜாங்க வந்துட்டு அப்பத்தா பார்த்துட்டு, "சொல்லு ஆத்தா, உண்மையா? அந்த புள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க போனீங்களா அவள கூட்டிட்டு பரீட்சை எழுத?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது தான், அங்க இருந்த ஈஸ்வரி, சாவித்திரி வந்துட்டு, "அது எப்படி மாமா உண்மைய சொல்லிற போறாங்க? அவங்க தான் வந்துட்டு அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அத்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி ஒரு பொய்யும் சொல்லிட்டு, அதுவும் உங்ககிட்டயே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு, அந்த தமிழ் செல்விய பரீட்சை எழுத கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. கூடவே வந்துட்டு சேதுவும் போயிருக்கான். அப்ப இந்த வீட்ல பெரிய மனுஷன் அப்படிங்கிற பேர்ல, உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்ல மரியாதையே இல்லையா மாமா? உங்க பையனும் இப்படிதான் பண்றாங்க. உங்க அம்மா வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் செல்விய உங்களுக்கே தெரியாம பரீட்சை எழுத கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் தான் இருக்கா? இல்ல இன்னும் நெறைய விஷயம் இவங்க மறைச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த விஷயம் மட்டும் அந்த டிவி ரிப்போர்ட்டர் சொல்லாம இருந்தா தெரிய வந்துருமா மாமா? உங்களுக்கு தெரியாம வந்துட்டு இவங்க என்னென்ன பண்றாங்களோ அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ராஜாங்கத்த கோவப்படுத்துற மாரி பேச, அப்பதான் எங்க ராஜாங்கம் கோவப்பட்டு சேதுயும் அப்பத்தாவ பார்த்துட்டு, "சொல்லு ஆத்தா, என்ன ஆத்தா எதுவுமே பேசாம நிக்கிற? அவன்லாம் சொல்றது உண்மையா?" அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பத்தா வந்துட்டு கடைசில, "ஆமா ராசாங்கம், உண்மதான். நானும் சேது தான் வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனோம். அந்த புள்ள தமிழ்ச்செல்வி வந்துட்டு எலக்ஷன்ல நீ நின்னு அமைச்சராவதுக்கு காரணமா இருந்தது. அதான் வந்துட்டு அந்த புள்ள தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்பதான் இவ வந்துட்டு என்கிட்ட கேட்டா, இந்த மாரி நான் 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதணும். அதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அந்த புள்ள என்கிட்ட கேட்டுச்சு ராசாங்கம். அதுதான் நானும் சேதும் வந்துட்டு அந்த புள்ள பரீட்சை எழுத வந்துட்டு உதவி பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வந்துட்டு சேதுக்கே தெரியாது. நான் வந்துட்டு சேதுவ வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன். சேது மேல வந்துட்டு இதுல எந்த தப்பும் இல்ல ராசாங்கம். எல்லாமே வந்துட்டு என் மேல தான் தப்பு. அந்த புள்ள பரீட்சை எழுத கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, நீயும் வந்துட்டு விடமாட்ட ராசாங்கம். அதுதான் வந்துட்டு நானே வந்துட்டு அவள கூட்டிட்டு போனேன் யாருக்கும் தெரியாம. அவளுக்கு நான் வாக்கு குடுத்திருந்தேன். இந்த மாரி பரீட்சை எழுத நான் கூட்டிட்டு போறேன் அப்டின்ட்டு. அதுதான் அந்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்ட்டு நான் அவள பரீட்சை எழுத கூட்டிட்டு போனேன் அப்டிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க ராஜாங்கம் சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க ராஜாங்கத்துக்கு அடுத்த கோவத்துல என்ன பேச தெரியாம ஒரு மாரி அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேதுவ பார்த்து இங்க ராஜாங்க கேட்டுட்டு இருக்காரு. "சேது, நீயும் வந்துட்டு எனக்கு தெரியாம அந்த புள்ள தமிழ்ச்செல்விய வந்துட்டு பரீட்சை எழுத கூட கூட்டிட்டு போயிருக்க" அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சொல்லும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இல்லப்பா, நான் வந்துட்டு அப்பதான் இத அப்பவே சொன்னேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்டின்னா, அப்பா ரொம்ப கோவப்படுவாரு. அதனால பரீட்சை எதுனா போக வேணாம் அப்படிங்கிற மாரி நான் அப்பாட்ட அப்பவே சொன்னேன். அது மட்டும் இல்லாம அப்பா என் மேல ஏற்கனவே கோவத்துல இருந்தாரு. நான் தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கு ஒரு ஹோட்டல் வச்சு குடுத்தேன்னு சொல்ட்டு, அந்த கோவத்திலே வந்துட்டு நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்கப்பா. அதனாலே வந்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். இவள கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க ரொம்ப என் மேல கோவப்படுவீங்கன்ட்டு. அப்பவே வந்துட்டு நான் அப்பத்தாட்ட சொன்னேன். ஆனா அப்பத்தா தான் வந்துட்டு கேட்கல. கூட கூட்டிட்டு போய் ஆகணும். நான் வாக்கு குடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதனால தான்ப்பா உங்களுக்கே தெரியாம தமிழ்செல்விய நானும் அப்பதாவும் பரீட்சை எழுத கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்ல, உடனே இங்க பக்கத்துல இருந்த ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்துட்டு, "இங்க பாருங்க மாமா, போஸ் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தண்டனை குடுத்தீங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியாம அந்த தமிழ்செல்வி வந்துட்டு பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனால இவங்களுக்கும் வந்துட்டு தண்டனை குடுங்க மாமா. அதுதான் சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொன்ன உடனே, இங்க பக்கத்துல இருந்த சன்னசி வந்துட்டு, "ஈஸ்வரி, என்ன நீ பேசுற? போஸ் பண்ண தப்பும், ஆத்தாவும் சேது பண்ண தப்பும் ஒண்ணா ஆயிடுமா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புள்ளைய வந்துட்டு பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப அந்த புள்ள மாநிலத்திலே வந்துட்டு முதல் ஆளா வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பெருமைப்படுற விஷயம். ஆனா போஸ் பண்ண விஷயம் பெருமைப்படுற விஷயமா? அவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வந்துட்டு வீணடிக்க பார்த்துட்டான். அவன் பண்ண தப்பும், இவங்க பண்ண தப்பும் ஒண்ணு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி கோவப்பட்டு பேச, அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு, "என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு தெரியாம அந்த தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனது தப்பு தான். ஆனா சேதுக்கும், அம்மாவுக்கும் தண்டனை குடுக்கறத விட, அந்த தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது தண்டனை குடுங்க. அவள மொதல்ல வீட்ட விட்டு வெளிய அனுப்புங்க. அவளால தான் வந்துட்டு இவங்க அவள கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ தான் வந்துட்டு ஏதாவது சொல்லி இவங்கள கூட கூட்டிட்டு போயிருப்பா. மொதல்ல அவள வீட்ட விட்டு வெளிய தொரத்துங்க அண்ணா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டு வெளிய தொரத்தத பத்தி
இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்கு. இங்க ராஜாங்கமும் வந்துட்டு கோவத்துல என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி அமைதியா நின்னுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா அந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போக சொல்லுங்க. அவள வந்துட்டு இந்த வீட்லயே இருக்க வேணாம். அவ இங்க இருக்க இருக்க பெரிய பிரச்சனை குடுத்துட்டு இருக்கா. அவளால மட்டும் தான் வீட்ல பிரச்சனை ஆகுது. அதனால வந்துட்டு அவள வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிடுங்க மாமா. அவ இந்த வீட்ல இருக்க வேணாம் சொல்லிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க ராஜாங்க வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு கோவத்துல நின்னுட்டுருக்காரு.